சார் எவ்வளவு காலத்தை கஷ்டப்பட போறோம்? 1000 வருஷமா கஷ்டப்படுவீங்க, கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு காப்பாத்துவீங்க, அப்புறம் எல்லாம் மாறி உங்களை திரும்பி வந்து உங்களை ஆசீர்வதிக்கும். நீங்க கஷ்டப்படலைங்க, காப்பாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி யோசிங்க. ஏங்க கஷ்டப்படுறேன், குடும்பத்தை கவனிக்க கஷ்டப்படுறேங்கிறீங்க. நான் அந்த குடும்பத்தை காப்பாத்தி கொண்டிருக்கிறேன். இறைவன் என் மூலம் அந்த குடும்பத்தை காப்பாத்தி கொண்டிருக்கிறான். என் மூலம் சோறு கொடுக்கிறான், என் மூலம் அவங்களுக்கு நல்ல அறிவு கல்வியை கொடுக்கிறான், அந்த பிள்ளைங்களுக்கு என் மூலம் அவங்களுக்கு நல்ல மருந்தை கொடுக்கிறான், என் மூலம் அந்த இறைவன் அந்த குடும்பத்துக்கு நல்ல ஆடைகளை கொடுக்கிறான், ட்ரெஸ்ஸை கொடுக்கிறான். அப்படி யோசிச்சு பாருங்க. கஷ்டம்தான், ஆனா உங்களால தானே முடியும். அதுக்கு பின்னாடி உங்களுக்கு தானே ஆசீர்வாதம், பிளெஸிங்ஸ். ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்க? காப்பாத்துறேன்னு சொல்லுங்களேன். எத்தனை வருஷம் நான் காப்பாத்துறது? 100 வருஷம் ஒரு குடும்பத்தை காப்பாத்துவீங்க? எல்லாம் பெருசா இதை காப்பாற்ற வேண்டியது இல்லைங்க. என்ற ஒருத்தர் கேட்டார், எங்க அம்மா அப்பா நான் தாங்க கவனிக்கிறேன், நான் தாங்க சோறு கொடுக்குறேன். எத்தனை வருஷம் சோறு கொடுக்கறது? கொஞ்சம் கவனம் இருப்பாங்க, 5-10 வருஷத்துல செத்துருங்க. அது அப்புறம் கொடுக்காத. வருஷத்துக்கு ஒரு தடவை தீதி பண்ணா போதும். அப்பா அம்மா என்ன 100 வருஷம் வாழ போறாங்க? ஏன் 100 வருஷம் வாழ்ந்தாலும் என்ன? இப்ப நம்ம கொடுத்தா இன்னொரு இடம் நமக்கு கிடைக்க போகுது, அவ்வளவுதானே. பொதுவா ஒரு திருக்குறள் ஒண்ணு வழக்கமா சொல்றது ஒன்று, ரொம்ப நாளா சொல்றது, நல்லவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, கெட்டவங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு காரணம் என்னன்னு ஒரு திருக்குறள்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கேட்டுட்டு அவர் சொல்றாரு, அவ்விய நெஞ்சத்தா நாக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் சொல்லிட்டு விடை சொல்லல. அவர் விடை சொல்லன்னா என்னன்னா, நீ நினைச்சு பாரு உனக்கு புரியும் அப்படின்ட்டு விட்டுறாரு. இது சொல்லி 2000 வருஷம் ஆச்சுங்க. ஆனா இன்னைக்கும் அந்த குறள் இருக்குது. இன்னைக்கும் கூட பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நல்லா இருக்கிறேன் ஆனா நான் சிரமப்படுறேன், அவன் பாருங்க அப்படி இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறானே, இது நியாயமா அப்படின்லாம் கேட்கறாங்க. பொதுவா நல்லவர்களுக்கு கஷ்டம் வர காரணம் என்ன? நீங்க நான் நல்லவன் எப்படி முடிவுக்கு வந்துட்டீங்க? 10 பேர் பார்த்து அவனை சரியில்லை, இவனு சரியில்லை, இவனு சரியில்லை, அவனு சரியில்லை, இவருக்கு எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா நானே நல்லவன் முடிவுக்கு வந்துட்டேன். எப்போ உலகத்துல இருக்கிறவங்க எல்லாமே சரியில்லையோ நீங்க மட்டும் நல்லவங்க, நீங்க கட்டுப்பட்டே ஆகும். நல்லவன் நினைக்கிறது நான் நல்லவன் நினைக்க கூடாது. 10 பேரு நான் நல்லவன் சொன்னா நல்லா இருக்கும். நானே நான் நல்லவன் நினைச்சா கஷ்டம் தான் வரும் எனக்கு.